உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நாங்க அன்னன்னைக்கு பரீட்சை படிச்சுட்டு பாஸ் பண்றோங்க. உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சு செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் எடுத்து கடைசியில் ஃபெயில் ஆகிறவங்க கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் கிளம்பிட்டாங்க. சிலபஸ் எல்லாம் முடிச்சு இப்போ ஒரு சிலபஸ் முடிச்சுட்டாங்க. அடுத்த ரவுண்டு போயிட்டு அடுத்த ரிவிஷன் வருவார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா யாரோட நின்று நாங்கள் சந்திக்கிறோம்? மதச்சார்பின்மை கருத்தை ஆதரிக்கிற கட்சி திமுக. நீங்கள் கூட்டணி கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிற போது நாங்கள் தேசத்தை காப்பதற்காக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நாங்க அன்னன்னைக்கு பரீட்சை படிச்சுட்டு பாஸ் பண்றோங்க. உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சு செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் எடுத்து கடைசியில் ஃபெயில் ஆகிறவங்க கிடையாது. சில பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் கிளம்பிட்டாங்க. சிலபஸ் எல்லாம் முடிச்சு இப்போ ஒரு சிலபஸ் முடிச்சுட்டாங்க. அடுத்த ரவுண்டு போயிட்டு அடுத்த ரிவிஷன் வருவார். நாங்கள் எலெக்ஷன் அறிவிச்ச பிறகுதான் எலெக்ஷன் வேலையே செய்வோம். அது எங்களுக்கு செய்ய தெரியாத வேலைலாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு அது இல்லை பிரைமரி, அது எங்களுக்கு செகண்டரி தான். தேர்தல் அரசியல்ல தேர்தலை சந்திச்சாகணும். நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தேர்தலை சந்திச்சாகணும். ஆனா யாரோட நின்று நாங்கள் சந்திக்கிறோம்? மதச்சார்பின்மை கருத்தை ஆதரிக்கிற கட்சி திமுக, மதச்சார்பின்மை கருத்தை ஆதரிக்கிற கட்சி காங்கிரஸ், மதச்சார்பின்மை கோட்பாட்டை ஆதரிக்கிற கட்சிகள் இடதுசாரி கட்சிகள். மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற அணி ஒருபுறம், மதச்சார்பின்மையை சிதைப்போம் என்கிற அணி ஒருபுறம். இந்தியாவில் இரண்டே அரசியல் பிரிவுகளா, ஒன்று செக்யூலர் போர்சஸ், இன்னொன்று நான் செக்யூலர் அல்லது ஆன்டி செக்யூலர் போர்சஸ். எடப்பாடியார் 2 முழக்கம் சேர்த்து வைக்கிறார். தமிழ்நாட்டை காப்போம், மக்களை, தமிழ்நாட்டை மீட்போம், மக்களை காப்போம். யாரிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்க போகிறார்? என்ன நெருக்கடிகளில் இருந்து மக்களை காப்பாற்ற போகிறார்? மக்கள் விரோதிகளை கூட வைத்துக் கொண்டு, பிஜேபி காரர்களை கூடவே வைத்துக் கொண்டு, சங்க பரிவாரங்களை கூடவே அழைத்துக் கொண்டே போகிறார். மக்களை காப்போம் என்கிறார். இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் முன்வைக்கக்கூடிய முழக்கம் திமுகவுக்கு எதிரானது. அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு எங்க கையில மறுபடியும் ஆட்சியை கொடுங்க. இதுதான் அந்த முழக்கத்தின் உண்மையான பொருள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.